திருச்சி புதுக்கோட்டைக்கு உங்களுடைய என்ன செய்ய போறீங்க சார்? மக்கள் கோரிக்கை, அதாவது ஜனங்க கூட இவ்வளவு கேள்வி கேட்கலங்க. சகோதரர் வந்து ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது கேட்கிறாரு, நல்லதுதான். நீங்க நினைவூட்டுறீங்க. புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை பொறுத்த வரைக்கும் பல முறை பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன் நான். வானம் பார்த்த பூமி, பெரிய தொழிற்சாலை கிடையாது. அங்கே வந்து தண்ணீர் பற்றாக்குறை, விவசாயத்துக்கு தண்ணி கிடையாது, குடிக்கிறதுக்கு தண்ணீர் பற்றாக்குறை பல வருஷங்களாக இருக்கின்றது. அந்த தொகுதி மக்கள் அந்த புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை பொறுத்த வரைக்கும் பல வருஷம் 25-30 வருஷம் நீண்ட கால கோரிக்கை என்னன்னா, வைகை காவேரி குண்டாறு நதிநீர் இணைப்பு திட்டம் வந்தது. அது மிகப்பெரிய திட்டம். நான் ஒரு சாமானியன், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு சாமானியன் தான் நான். இதுக்கு வந்து ஒன்றிய அரசுகிட்ட நிதிகள் வாங்கணும், மாநில அரசுடைய ஆசீர்வாதம் வேணும். மாநில அரசு பொறுத்த வரைக்கும், தமிழக முதல்வர் பொறுத்த வரைக்கும் அந்த திட்டம் கொண்டு வர நினைச்ச முதலமைச்சர் பாடுபட்டு இருக்கிறார். இருந்த போதிலும் தமிழ்நாட்டுக்கு ஒரு நிதி பற்றாக்குறை இருக்கு. இப்போ மறுபடியும் பாஜக இன்னைக்கு ஆட்சி அமைக்கிற சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட பெரிய திட்டங்களுக்கெல்லாம் ஒன்றிய அரசுடைய அவங்களுடைய ஒரு உதவியோ அவங்க இது ஆசீர்வாதம் இருந்தால் தான் பண்ண முடியும். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நான் அன்னைக்கு ஜெயிச்ச பிறகு சொன்னேன், தேர்தல் முடிந்து விட்டது. திருச்சி மாத்திரம் கிடையாது, இன்றைக்கி தேர்தல் முடிந்து விட்டது. அரசியல் எல்லைகளை கடந்து, சித்தாந்தங்களை கடந்து அனைவரும் பாடுபட வேண்டும். ஒன்றியத்தில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, எல்லாரும் பண்ணுங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் மாத்திரம் கிடையாது, பிற மாநில அரசுகளுக்கு சென்ற முறை பண்ண மாதிரி நிதிகளை கொடுங்க, திட்டங்களுக்கு நீங்கள் கொடுங்கன்னு தான் சொல்கிறேன் நான். அது போன்ற நீங்கள் புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டைக்காது. இன்னொன்று என்னென்னா, தொழிற்சாலைகள் விவசாயம் அல்லாது பிற தொழிற்சாலை அந்த மாவட்டங்களுக்கு கொண்டு வரணும். முடிந்த வரைக்கும் என்னால் ஏதாவது செய்ய முடியுமோ கண்டிப்பாக செய்வேன். குறிப்பாக இந்த தண்ணி பிரச்சனை, இந்த நதிநீர் இணைப்பு பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு விழிப்புணர்வு, கூடுதல் அழுத்தம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வரணுங்கிறது என்னுடைய. பாஜக வாக்கு சதவீதம் வந்து தமிழகத்தில் அதிகரிச்சிருக்கு, வருங்காலத்தில் பெரிய வெற்றி அடையும். இல்லை, அது நான் இன்ஃபேக்ட் நான் பார்த்துட்டு 11 அவங்க 23 இடங்களில் போட்டி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 11 இடங்களில் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி. இது வளர்ச்சின்னு சொல்கிறீங்களா நீங்கள்? அதே நேரத்தில் சென்ற முறை 9 இடங்களில் போட்டி போட்டு அவங்க வந்து வாங்கின வாக்கு சதவீதம் வந்து கிட்டத்தட்ட 9, இந்த இடம் வந்து 11% நினைக்கிறேன். 11%. ஆனால் 9 இடங்களில் அவங்க போட்டி போட்டு வாங்கினதை விட இப்போ 23 இடங்களில் போட்டு அவங்க 11% வாங்கியிருக்காங்க. அப்படி கம்பேர் பண்ணும்போது பார்க்கணும், அது வாக்கு சதவீதம் குறைஞ்சிதான் இருக்குன்னு சொல்ல முடியும். அது மாத்திரம் இல்லாமல் 23 இடங்களில் போட்டி போட்ட இடங்களில் 11 இடங்களில் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. அது இல்லாமல் பாஜக கூட்டணியில் பிற இயக்கங்கள், பாமகங்கிற ஒரு வலுவான இயக்கம், அவங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு. அது இல்லாமல் தமிழ்நாடு இருக்க அத்தனை ஜாதி கட்சிகளும் சேர்த்துக்கிட்டாங்க அவங்க. அது இல்லாமல் சில தனிநபர்களுடைய செல்வாக்கு இருக்கு. இப்போ நம்ம பெரம்பலூர் பக்கத்தில் இங்கே நம்ம ஐயா அவங்க போட்டி போட்டிருக்கிறாங்க, பாரிவேந்தர் போட்டி போட்டிருக்கிறாரு. அங்கே வடக்க வந்து ஏசிஎஸ் என்ன போட்டி போட்டிருக்கிறாங்க. இது மாதிரி சில நபர்கள், செல்வாக்கு பெற்ற நபர்கள் போட்டு அவங்களுடைய வாக்குகளை பொறுத்தவரைக்கும் பாஜக சேர்ந்திருக்கு. அண்ணன் டிடிவி அவரும் அந்த கூட்டணியில் தான் இருக்கிறாரு. அவரும் இந்த மாதிரி நபர்கள், செல்வாக்கு பெற்ற நபர்களுடைய வாக்கு பாஜக சேர்ந்திருக்கு. எல்லாம் விட்டு சீமா அண்ணனை மாதிரி தனியாக நிற்க சொல்லுங்க, நாங்கள் வாக்கு வங்கி வளர்ந்துருக்கு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். நான் சம்பந்தமாக நாடு பூரா ஒரு பரபரப்பு ஏற்பட்டு ஆனால் தமிழகத்தை வந்து திமுக வந்து 40 வந்துருக்கு. இவிஎம் வந்து உங்களோட அதாவது நீங்கள் சகோதரர் சொல்கிறீங்க, எல்லாம் நீங்கள் குறை சொன்னீங்களே இவிஎம் பற்றி, இப்போ மாதிரி என்ன சொல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. தமிழ்நாட்டில் பண்ண முடியாதுங்க. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு பத்திரிக்கை உங்களுக்கே தெரியும், இங்கே போய் பண்ணானா 100க்கு 100 இவிஎம்ல வந்து கள்ளத்தனம் பண்ணுறாங்கிறது உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சிடும், இந்தியா ஃபுல்லாக பேசுவாங்க. ஏன்னா தமிழ்நாடு போய் திராவிட மண், இங்கே பாஜகவுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் திருடுறவங்க கொஞ்சம் பார்த்து தான் செய்வாங்க, அது மாதிரி செய்ய மாட்டாங்க தமிழ்நாடு. இந்த கேள்விக்கு யாருன்னா பதில் சொல்லியிருக்கிறேன். 40 எம்பி ஜெயிச்சும் ஒரு பிரோஜனமும் இல்லை, மேலே வந்து பிஜேபி வந்துருச்சு, பேச்சு உருவாயெல்லாம் எல்லாம் வந்துருக்கு. அதை பற்றி நான் ஒன்று சொல்கிறேன், நான் 40 இடம் பிரோஜனம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இன்னும் ஒரு 20 இடம் குறைஞ்சிருந்தாங்கன்னா அறிவாலயம் வாசலில் அக்கா காத்துட்டு இருந்திருப்பாங்க. திமுக வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு, வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்க சொல்ல முடியும். நீங்கள் ஒவ்வொரு எலெக்ஷனும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பட் என்னை பொறுத்தவரை 2024 இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாஜகவுடைய அவங்க பிரச்சாரம் அதாவது மக்களை, அதாவது ஜாதியால் மதத்தால் பிரிக்கிற மாதிரி ஒரு பிரச்சாரம், ப்ளஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கே தெரியும், ஒரு கேண்டிடேட் பேர் சொல்ல விரும்பலை நான், அவருக்கு பணம் செலவழித்து அதற்கு பணம் ஒரு இதாச்சு, எல்லா விதத்தையும் இது பண்ணாங்க. எலெக்ஷன் கமிஷன் நாங்கள் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணோம், அதுக்குண்டான எது நடவடிக்கை கிடையாது. சோஷியல் மீடியாலையும் டிவிலையும் வந்து தவறான பரப்புரை,
இதையும் மீறி நாங்கள் வாங்கியிருக்கோம். குறிப்பாக நான் சொல்கிறேன்னா, நம்மளோட முதலமைச்சரான தளபதியுடைய 3 ஆண்டு கால நல்லாட்சிக்கு உண்டான சான்றிதழ் தான் பார்க்குறேன் நான். கிராமத்தில் நான் போய் பிரச்சாரம் பண்ணும்போது அந்த கிராமத்து ஜனங்க 1-2 குறைகள் சொன்னாங்க. அந்த குறைகள் பொறுத்தவரைக்கும் யார் காரணம் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு போதிய நிதி தமிழ்நாடுக்கு கொடுக்காததுனால அந்த பிரச்சனை சொல்ல அந்த ஜனங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே வேளை இந்த கடுமையான இந்த நிதி நெருக்கடியிலையும் குறிப்பாக அந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அது மாதம் 1000 ரூபாய் கிட்டத்தட்ட எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்க வந்து பெற்றுருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அந்த தமிழ் புதல்வன் திட்டம் பிற அதே மாதிரி புதுமை பெண் திட்டம், இதில் வந்து அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு வந்து கல்லூரிக்கு போகும்போது அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், இவ்வளோ நிதி நெருக்கடியில் இவ்வளோ திட்டங்கள், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கிறாங்க. பல லட்சம் கோடிகளுக்கு முதலீடுகள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் ஜனங்கிட்ட சொல்லும் போது நல்ல வரவேற்று இருக்காங்க. இதே நேரத்தில் என்னன்னா, பாஜகவுடைய சில தவறான பிரச்சாரங்கள் அங்கங்கே சில ஓட்டுகள் குறைஞ்சிருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தத்தில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்க்குறோம், இது மிகப்பெரிய வெற்றியை பார்க்குறோம். 40க்கு 40 100 விழுக்காடு வெற்றி. இது முதலமைச்சருடைய நல்லாட்சிக்கு எடுத்த வெற்றியை நான் பார்க்குறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு